கர்த்தருடைய பரிசுத்த நாமம் வாழ்த்தப்படுவதாக. சங்கீதக்காரன் தாவீது சவுலுக்கு முன்பாக ஒரு அறிக்கை இடுகிறான். என்ன தெரியுமா? என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் பயங்கரமான உயரத்தில் பயங்கரமான வீரனாய் நிற்கிற இந்த கோலியாத்தின் கைக்கும் என்னை தப்புவிப்பார் என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறதை பார்க்க முடியும். இதுதாங்க ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கிற மிகப்பெரிய தாழ்மை. ஆமாம், இது நமக்கு இருக்கணும். கொன்றது தாவீது கரடியை கொன்றான், சிங்கத்தை கொன்றான். அவன் நினைத்திருந்தால் இப்படி சொல்லியிருக்கலாம், ஒரு முறை நான் கரடியை கொன்றேன், ஒரு முறை நான் சிங்கத்தை கொன்றேன், அதே போல் இந்த கோலியாத்தை நான் கொல்லுவேன். அப்படி சொல்லலை. அவன் எப்படி சொல்கிறான் தெரியுமா? ஆமாம், சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் என்னை தப்புவித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கொன்றது நானாக இருந்தாலும் அந்த பலனை கொடுத்தது கர்த்தர். சிங்கத்தை கொல்லத்தக்கதாய் கரடியை கொல்லத்தக்கதாய் பலனை கொடுத்தது கர்த்தர். நான் தான் யுத்தம் பண்ணி ஜெயித்தேன். ஆனால் ஜெயிக்க வைக்க அந்த கரடியை எதிர்த்து நிற்க, ஆமேன், அதை சமாளிக்க முழு பலனையும் கொடுத்தது கர்த்தர். அதனால தான் அவன் சொல்கிறான், இது என்னுடைய பலன் அல்ல, இது என்னுடைய சுயம் அல்ல, நான் அல்ல, இந்த பலத்தை கொடுத்து ஜெயிக்க வைத்தது கர்த்தர். அதே போல கர்த்தர் கோலியாத்தையும் ஜெயிக்க வைப்பார் என்று சொன்னதுனால தான் அங்கே ஆண்டவர் அவனுக்கு அற்புதம் செய்ததாக உண்மையிலே பார்க்க முடியுங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு காரியம் சொல்கிறேங்க. நம்ம எவ்வளோ பெரிய காரியத்தை சாதித்தாலும் ஒன்றே ஒன்று சொல்லுங்க, செய்தது கர்த்தர். அதை சாதிக்க வைத்த கர்த்தர், இதை சாதிக்க வைத்த கர்த்தர், இதிலையும் சாதிக்க வைப்பார். இல்லை அதிலே விடுதலை கொடுத்த கர்த்தர், இதில் விடுதலை கொடுத்த கர்த்தர், இந்த காரியத்திலும் எனக்கு விடுதலை கொடுப்பார். அதை ஜெயிக்க வைத்த கர்த்தர், அந்த பிரச்சனையை ஜெயிக்க வைத்த கர்த்தர், இந்த பிரச்சனையிலும் என்னை ஜெயிக்க வைக்க கர்த்தர் கிருபை தருவார்னு தாவீதை போல உங்களை தாழ்த்தி கர்த்தரை உயர்த்தினீங்கன்னா, எத்தனை பெரிய கோலியாத்தை உங்களுக்கு முன்னே எதிர்த்து நின்றாலும் அழகாக ஜெயிக்க கர்த்தர் கிருபை தருவார். இதை உபயோகப்படுத்துங்க, உங்களை தாழ்த்துங்க, கர்த்தரை உயர்த்துங்க. உங்களை எல்லா இடத்துலையும் கர்த்தர் சிறந்திருக்க பண்ணுவார், ஜெயிக்க வைப்பார். மகிமை இயேசுவுக்கே. ஆமென்.